ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய அநேக காரியங்களில் வருத்தப்பட்டு, நெருக்கப்பட்டு, உபத்திரவப்பட்டு நாம் காணப்படுகிறோம். எப்போதான் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம் ஏக்கத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிற தேவன். எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியலை. நிந்தனைகளும் அவமானங்களும் என்னை சூழ்ந்து கொள்கிறது. நான் அநேகருக்கு உதவி செய்தாலும் கடைசியில் எனக்கு தீமையாகவே முடிகிறது என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, நீ உபத்திரப்பட்ட காரியத்தில் ரெட்டிப்பான பலனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் முன்பகுதி. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்தான் சொல்கிறார். எந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துலலாம் அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துலலாம் எனக்கு ஜெயம் கிடைக்கலன்னு சொல்லி புலம்பி தவிக்கிறாயோ, என் பிரயாசத்துக்குரிய பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாயோ, அதே இடத்துல ரெட்டிப்பான பலனை ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் நம்ம கூட இருந்து செயல்படுத்துகிறவராய், நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறபடியினாலே இந்த நாளில் ரெட்டிப்பான பலன் உடைய குடும்பத்திற்குள்ளாக, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த நாளிலே உடைய தொழிலிலே கடந்து வரப்போகிறது. நீங்கள் கைடிச்சிற பிரயாசத்திலே கடந்து வரப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா நிலைமைகளும் மாற்றப்பட போகிறது. எந்த பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களாம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக தேவன் இந்த நாளிலே அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிங்களா? உங்களுடைய வாழ்க்கையை அவர் துளிர்க்க பண்ணும்படியாக இரட்டிப்பான நன்மையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன் நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்க? ஏன் மனம் உடைந்து போகிறீங்க? ஏன்னா உன்னோடு ஆண்டவர் இருக்கிறாரே, உன்னுடைய வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத அதிசயமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினாலே நீங்கள் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை உடைய வாழ்க்கையில செய்து இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பி உங்களை ஆளுகை செய்வார். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியத்தில் உடைந்து போய் இருக்கிறாங்களோ, நெருக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, உபத்திரப்பட்டு இருக்கிறாங்களோ, அந்த காரியத்திலெல்லாம் ரெட்டிப்பான பலனை நீர் கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவருடைய தலையை நிமிரச் செய்கிறவராய் நீர் கூட இருக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற இயேசப்பா. நான் விட்டு விலகுவதில் அவனை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்களோடு கூட இருந்து நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.